வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சர்ஃபேஸ் மாடலிங்கில் ஒரு எக்ஸசைஸ் ட்ரா பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இந்த ஒரு கண்டெய்னர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் சர்ஃபேஸிங்கில் நம்ம எல்லா டூல்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவோட நம்ம சர்ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் சர்ஃபேஸில் ஒரு எக்ஸசைஸ் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வாங்க இந்த ஒரு கண்டெய்னர் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இந்த கண்டெய்னர் இப்போ தான் ட்ரா பண்ணேன். ஸோ இது மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். 5 லிட்டர் கேன்ஸ், 3 லிட்டர் கேன்ஸ், அது மாதிரி நிறையா இருக்கும். பட் இதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம சர்ஃபேஸிங்கில் ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் ஐ கோ டு டேக் நியூ ஒன். ஸோ நியூவில் ஒரு பார்ட், ஓகே. இதில் எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட், எம்எம்என்எஸ் பார்ட்டில் சாலிடில் அப்சல்யூட்னு எடுத்துகிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு டேட்டம் ஃபியூச்சரோட ஹோம் பேஜ் என்ட்ரு ஆயிடுச்சு. இதில் நம்ம சர்ஃபேஸ் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்ஃபேஸில் நான் இப்போ இன்றைக்கி நான் இந்த கண்டெய்னர் ட்ரா பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கூடிய ஃப்ரீ ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஸ்டைலை கிளிக் பண்ணுறேன். எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. நான் நார்மலாக இந்த ஸ்பேசர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி வந்துருச்சு. ஓகே. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த டாப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுறேன். டாப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கில் பார்த்த எக்ஸ்ட்ரூடெல்லாம் நீங்கள் ஸ்கெட்சு ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே சர்ஃபேஸிங்கில் அப்படி இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ், செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நான் தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 4 பாக்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. 1 2 3 4 ஆல்ரெடி மொத்தமாக 5 பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த சைடு நான் சூஸ் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸை ஒன்று கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல் பாக்ஸ் வரும்போது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5ஐயும் நான் ஃபுல் பாக்ஸ் வர்ற டைமில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 5 இந்த பாக்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுறேன். எந்த டேரெக்ஷன் எக்ஸ்ட்ரூட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணலாம். பட் அதே மாதிரி இந்த டாப்பில் செலக்ட் பண்ணுறேன். டாப்பில் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ டாப்பில் எனக்கு ஓப்பனராக வேணும். ஸோ டாப் சர்ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 4 லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெலிட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எனக்கு டெலிட் ஆயிரும். இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள் எப்படி ஓப்பனாக இருக்குது அப்படின்னு. டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே எந்த ஐக்கான் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த டாப் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும் டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த பாக்ஸை ஓரியன்டைஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே எல்லா ஆப்ரேஷனுமே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை நான் ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த சர்ஃபேஸ் வரணும். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இந்த சர்ஃபேஸ் அதே மாதிரி பேக் சைடில் கூட இந்த சர்ஃபேஸ் அதே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. இந்த பாக்ஸ் வரும்போது சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 4 சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், கனெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த பாட்டிலோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு 4 பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் 4 பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 பாக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா அது 4ம் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆன பிளேஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஹாலோவாக க்ரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஹாலோவாக க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே. ஸோ இது ஓகே. இப்போ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு கைப்பிடி மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறேன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த லைன்ஸ் நம்ம இதை நம்ம மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எட்ஜ் ஸ்ப்ளிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள், இங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் மறுபடியும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ டிவைட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எத்தனை ஐட்டமாக செலக்ட் ஆகணும். 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் 4 நம்ம டிவைட் பண்ண முடியும். பட் எனக்கு ஒவ்வொன்றும் இருந்த போது 1 மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு எட்ஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைன் விட்டுட்டேன். மறுபடியும் அடுத்த எட்ஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்றை விட்டுட்டு அடுத்தது நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேரெக்ஷனில் நான் புல் பண்ணுறேன் வெளியே. அப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இது அதே பிளேஸில் அப்படியே இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணது மட்டும் வெளியே புல்லாக இருக்குது. ஸோ அப்போ இது நம்ம கைப்பிடி மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த கார்னர்லாம் எனக்கு கொஞ்சம் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எட்ஜு சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ 4 கார்னரும் சூஸ் பண்ணுறேன். இந்த கார்னர், அதே மாதிரி இங்கே இருக்கிற கார்னர், அதே மாதிரி இங்கே இருக்கிற கார்னர்.
இந்த 4 கார்னரையும் நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து இந்த ஏரோ மார்க்கு இந்த ரவுண்டு அதெல்லாம் விட்டுட்டுங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஏரோ மார்க் பிடிச்சி நீங்கள் லைட்டாக உள்ள மூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைடும் நம்மளுக்கு உள்ளே போயிடும். பட் இங்கே பாருங்கள் இந்த சைடு வெளியே வந்திருக்கு. அப்போ நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம அன்செலக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த கீழே 2 பாக்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம உள்ள ட்ராக் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த எஜ்ஜில் இருக்கக்கூடிய இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் உள்ளே மூவ் பண்ணுங்கள். ஸோ கர்வ் மாதிரி கிடச்சிருச்சு. பட் ரொம்ப டில்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்டு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எஜ்ஜில் கரெக்டான ஏரோ மார்க் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த ஏரோ மார்க் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே பெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஏரோ மார்க் சூஸ் பண்ணி கீழே பெண்ட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வைக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கீழே வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரெக்டாங்கிள், இந்த 2 ரெக்டாங்கிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் பாருங்கள் இந்த ஹார்டு சாஃப்ட் இருக்குது. ஸோ நான் சாஃப்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இந்த பிளேஸ். ஸோ அப்போ இந்த நேரம் நம்ம வந்துட்டு இந்த கண்டெய்னர் கீழே வைக்கும் போது கரெக்டாக நிற்கும், கீழே விழுகாமல் இருக்கும். அதில் வந்து ஹார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்டு கொடுத்தாலும் இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக வரும், 90 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாஃப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இது இன்னொரு டிவைட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அதை பண்ண முடியும். அதுவும் கூட பார்க்கலாம். நான் அண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் மறுபடியும் இந்த பாக்ஸ், ஸோ இப்போ இன்பிட்வீனில் எனக்கு இந்த இடத்துல ஒரு லைன் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்து இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா லைன் க்ரியேட் ஆகிருச்சு. இப்போது நான் இப்போ இந்த 3ஐயும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ், இந்த ஃபுல் பாக்ஸ், அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ண இந்த பாக்ஸ், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த எட்ஜி நம்ம கரெக்டாக வந்து கீழே சீட்டிங் ஆகிடும். ஓகே, இது முடிஞ்சுது. அடுத்தது ஓகே, அதே மாதிரி இப்போ இது வந்து இந்த ஹேண்டிலும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. நான் இதை கொஞ்சம் வந்து வெளியே புஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு நிறையா இங்கே குவான்டிட்டி உள்ள வைக்க முடியும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நீங்கள் ரெக்டாங்கில் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து இந்த ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கில் கரெக்டாக செலக்ட் ஆகாது. செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த கேன் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த பாக்ஸ் ஸோ நம்ம வந்து ஸ்கேல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ ஸ்கேல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெளியே புல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் அப்படியே இந்த கேன் உப்புற மாதிரி நல்லா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கேன் பெருசு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டாப்புக்கு வரலாம். இங்கே டாப்பில் இது வந்து நம்மளுக்கு சர்க்குலராக வேணும், இன்னும் சிறுசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 4 லைனும் இந்த எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே. செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் இந்த லைனில் நமக்கு அன்செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம கரெக்டாக அந்த 4 லைன் மட்டும் செலக்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை மட்டும் நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பாக்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் போய்க்குங்க. ஸ்கேல் போயிட்டு இதோட சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் உள் பக்கமாக கொண்டு வரது மூலமாக இதோட சைஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக வேணும் அப்படின்னு நீங்கள் சிலிண்ட்ரிக்கலாக வந்துட்டு அதை மூவ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த சென்டரில் அதை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி மூவ் ஆகும். இந்த க்ரீன் கலரில் விசிபிள் ஆகுது இல்லைங்களா? இப்போ அதை நீங்கள் வச்சுட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதே நம்ம சூஸ் பண்ணுறது மூலமாக இதோட பாக்ஸ் எப்படி இருக்கணும், வெளியே இருக்கணுமா இல்லை வந்து கர்வ்டாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இது சுற்றி பக்கம் இருக்கக்கூடிய அந்த 4 பாக்ஸையும் நான் வந்து சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ 4 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஓகே, இது 4 செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக இங்கே பாருங்கள் எப்படி ஸ்கொயராக வேணுமோ எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபுல் சர்க்கிளாக வச்சுக்கலாம். நம்ம ஃபுல் சர்க்கிளாக வச்சுட்டு நீங்கள் இப்போ ஓகே கொடுத்துடலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸாக பர்டிகுலராக நம்ம ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு திக்னஸ் ஆட் பண்ணிக்கங்க. திக்னஸ் நான் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சாலிடாக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் திக்னஸ் கொடுத்ததையுமே இது சாலிடாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நமக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நீங்கள் டைமென்ஷன் வேணும் அப்படின்னா டிராஃப்டிங் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அனலைசிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு அனாலிசிஸ் இருக்குது. அனாலிசிஸ் டேபில் போனோம் அப்படின்னா இந்த கர்வேச்சர் அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம ஒரு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது நான் வந்து ஃப்ரீ ஸ்டைலில் பண்ணதுனால நம்ம டைமென்ஷன் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் வித் டைமென்ஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு இந்த பவுண்ட்ரியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரீ ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி ஈஸியாக இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.